ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் நல்லா இருந்தாலும் சரிங்க, நல்லா இல்லைனாலும் சரிங்க, ஆனால் ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கை மாறுங்கிறதுல மகர ராசிக்காரங்க உறுதியாக இருக்கக்கூடியவங்க. சொல்லப்போனால் இவங்கள மாதிரி ஒரு தைரியசாலி நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாதுங்க. படப்படன்னு பேசுவாங்க. எங்கே ஒரு தப்பு நடந்தாலும் சரி, அதில் பாரபட்சமே இல்லாமல் அதை வெளிப்படுத்துறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி உங்க மேல தப்பு இருந்துச்சு அப்படின்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு சங்கட்டமா காலில் கூட விழுந்துருவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க. இதுதான் மகரம். ஏன்னா எந்த ஒரு தப்புமே இவங்க ஈஸியா செய்ய மாட்டாங்க. மற்றவங்களோட தப்பை கண்டுபிடிக்கிறதுனாலையும் நம்ம செய்யக்கூடிய வேலையில எந்த இடத்துலயும் ஒரு தப்பு தண்டா வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க. சொன்ன சொல் தவற மாட்டாங்க. அதே மாதிரி தவறு செஞ்சவங்களை ஒருபோதும் தயவு தாட்சணம் பார்க்காம அவங்கள தண்டிக்க கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்பா கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தப்பை நான் விட்டுட்டேன்னா அது பெரிய தப்புக்கு வழிவகுக்குங்கிறத சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் யாருங்க? நீதிமான் இல்லையா? நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது, கண்டிப்பா அதுக்கான தண்டனையே கொடுப்பாருங்க இல்லையா? அதுதான் இவங்க. ஏன்னா வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களை யாருக்குமே பிடிக்காது. அதை பற்றி இவங்க ஒரு நாளும் கேர் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு வேணால் உனக்கு என்னை பிடிக்காமல் போகலாம், ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது ரைட்டு தான்னு புரிஞ்சப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க யாருக்கும் துணை போக மாட்டாங்க. நல்லது செஞ்சாலும் சரி, நல்லது செய்யலை அப்படின்னாலும் போயிடுவாங்க. கெட்டது செய்கிறீங்களா, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த மே மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி மே மாதம் தொடங்குதுங்க. மே மாதம் குரு மிதுன ராசிக்கு வர்றாரு. ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்துட்டாரு. மிதுன ராசிக்கு வர குரு பகவான் என்ன பலன்களை தரப்போறாருன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் அதாவது குரு வந்தாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது விதிங்க. அதனால தான் குருபலம் வந்தாச்சான்னு எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குருபலம் வந்தாச்சா, ஒரு குழந்தைனா குருபலம் வந்தாச்சா? குருபலம் இருந்தாதான் எதுவாக இருந்தாலும் அது நடக்குங்க. ஒரு விஷயம் என்னன்னா, சனி நினைச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவாரு. ராகு கேது நினைச்சா வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவாரு. குரு நினைச்சா மட்டும்தான் ஒரு உலகத்தையே உருவாக்குவாரு. குரு பகவானினுடைய உயர்ந்த உள்ளம் மாதிரி அது குருவோட பலம்னு சொல்லலாம். குரு நினைச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவார். அந்த மாதிரி குருவினோட பலத்தினால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குரு பகவானினோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்களை எல்லாமே ஏற்பட போகுது. நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஏற்பட போகுது. பொதுவாக இந்த 2025 எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை தான் தரப்போகுது. அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சனீஸ்வர பகவான், அவரை நீங்கள் வலுவாக வச்சுக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை நிலைக்குங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நிலையும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதே பெரிய விஷயம்தான். மற்றவங்களுக்கெல்லாம் உங்களை ஈஸியாக வீழ்த்தலாம்னு நினச்சா கூட உங்களை பார்த்தா மற்றவங்க பயப்படதான் செய்வாங்க. அட இவங்க வேறப்பா, இவங்களை ஏன்பா கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாதிரி தான். ஆனால் மகர ராசிக்காரங்கெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது. கூட பிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா கூட ஈஸியாக அந்த தப்பை கண்டுபிடிச்சி அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுக்கறது இவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப பாசக்காரங்க. தப்பு தண்டா நடந்துச்சுன்னா கண்டிப்பாங்களே தவிர்த்து அந்த தப்புல இருந்து இவங்களை மீட்டு எடுக்கிறதோ அவங்களா தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக செய்வாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் குடும்பத்தோட உயர்வுக்கு ஏணியாகவே இருப்பாங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த பேருக்கும் புகழுக்கும் இவங்க ஒரு அரண் மாதிரி இருந்து காத்துருள்வாங்க. இது எல்லாமே ஓகேமா?
வாழ்க்கை மாறுதான்னு சொன்னீங்களே, ஏதாவது நல்ல பலன் நடக்குதா, குரு பெயர்ச்சி நடக்குதா, அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இல்லைங்க. குரு பலம் வந்துருச்சுங்க. குரு பெயர்ச்சியோட பலன்கள் தான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடமாற்றத்தை கொண்டு வருவாங்க. இதனால நிறைய ராஜயோகங்கள் நடக்குங்க. குறிப்பாக தொழில் செய்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆளுமை திறன் மேம்பட போகுது. நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட மட்டுமல்லாமல் வெற்றிகளையும் குவிக்க போகிறீங்க. பணியிடங்களில் சிறப்பான செயல்கள்னால முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாக ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. எங்கேயோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை கூட இப்போ வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுதுங்க. நிறைய பணத்தை சேமிக்க முடியும். இந்த ஒரே வேலையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரங்கள் எல்லாமே நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும். வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. கட்டாயம் பதவி உயர்வு கிடைச்சே தீரும். அதே மாதிரி வேலையிலும் நீங்கள் கிடப்பில் போட்டிருந்த வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. குடும்பத்தார்கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுது. வணிகர்களுக்கும் சரி, தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியம் மேம்படுது. வருமானத்தில் உயர்வு ஏற்படுது. புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எதிர்காலத்தில் நீங்களும் நிறைய நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க. நீங்களும் மற்றவங்களோட சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஆசை எல்லாமே நிறைவேற போகுது. புதுசாக வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, சொத்து சேர்க்கறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டமெல்லாம் நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு வேலையிலுமே நிறைய நல்ல விஷயங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அது வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்களுடனான உணர்வு மேம்பட போகுது. இத்தனை நாளாக உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, ஒதுக்கி வச்சவங்க, இதெல்லாம் ஒரு குடும்பம், இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சவங்க எல்லாம் கூட உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு குடும்பத்தோட பொருளாதார நிலை உயர்வாக போகுதுங்க. உங்கள் வீட்டில் விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிறப்பை பார்த்து அவங்களே வைத்தறிச்சல் படுவாங்க. இவங்களை போய் இப்படி பேசிட்டோமே, இப்போ எந்த மூஞ்சியை வச்சுட்டு இவங்க கிட்ட பேசுறது அப்படின்னு மற்றவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. அதே மாதிரி தாயுடனான உறவும் சிறப்பாக இருக்க போகுது, வலுவாக இருக்க போகுதுங்க. வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. வருமானத்தை செய்கிறவங்களுக்கோ அது மட்டும் இருக்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது. ஏற்கனவே செஞ்ச முதல்ல கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செல்றீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. பங்குச்சந்தையில் இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறது மாதிரி, தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி, வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தோட வேலை அமையும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுறதுனால உங்களுக்கு பட்டம் பதவிகள் அப்படிங்கிறது தன்னால் தேடி வரப்போகுது. நிறைய பேருக்கு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்கள் வீட்டு தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்ய போகிறீங்க. மகிழ்ச்சிகரமாக வாழ போகிறீங்க. நீங்கள் செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக மட்டும்தாங்க இருக்க போகுது. குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களோட நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. ஒரு சுற்றுலா போகணுமோ, மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யணுமோ, இல்லை உயர்கல்வி படிக்க வைக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிலை இப்போ வரப்போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது கைகூடும். இப்போ போகிற மாதிரி இல்லைங்க, இருந்துகிட்டே இருக்கும். சொத்து சேர்க்க போகிறீங்க. தொழில் நல்லா இருக்கும்.
இருக்கும், பரிசுகள்லாம் நிறைய தேடி வரும். அதே மாதிரி சொத்துக்களை நிறைய வாங்கி போடுவீங்க. வாழ்க்கையே செழிப்பாக மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு. தெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடச்சிங்க. வீட்டில் சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அது அப்படியே நடக்கும். சந்தோஷத்தில் திளைக்க போகிறீங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து முழுவதுமாக குடியேறுவாங்க. அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் வீட்டில் வந்து வழிய போகுது. இது எல்லாமே நிரந்தரமாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பிகை வழிபாடு செய்கிறது, அந்த தெய்வத்திற்கு செந்நிற மலர்கள் சமர்ப்பிப்பது சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. இதுலேயும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொன்னோம்னா இன்னும் நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களையும் தான் கொடுக்கும். எதுலேயுமே நன்மைகள் கிடைக்குங்க. நீடித்த புகழ், நிலைத்த செல்வம், நிறைவான மன நிம்மதி, மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ போறீங்க. நீங்கள் கண்ட கனவு எல்லாமே பலிக்க போகுது. மகர ராசிக்காரர்கள் வாழுங்க. யார்கிட்டையும் இந்த ஜால்ரா அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. இதனாலவே இவங்களாம் வந்து இந்த கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் வந்து இவங்களுக்கு ஒத்த சொல்லுவாங்க, ஒதுக்கியும் வைப்பாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுல மகரத்தை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பட்டு படன்னு பேசிடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ யாரை வேணால் இருங்க, நெருங்கிய உறவு பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், ஏன் கட்டுன உறவாக கூட இருக்கட்டுங்க, தப்புனா தப்பு தான். புரியுதுங்களா? தேங்காய் உடைச்ச மாதிரி பேசிடுவாங்க. யாருக்குமே அடிப்பணிஞ்செல்லாம் வாழ மாட்டாங்க. உண்மையாக இருந்தனா காலில் கூட விழுந்துருவாங்க. இவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா, உண்மை இல்லைன்னா இவங்க தலையை நீட்டி வெட்டுறான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, தலையை கூட வெட்டிக்கோ, ஆனால் உண்மைக்கு புறம்பாக நான் எதையும் பண்ண மாட்டேன். இதுதான் வந்து மகரம். ரொம்ப கரெக்டான ஆளுங்க. ஏக போக வாழ்க்கை வாழுவாங்க அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. அப்போ நல்லா ஜாலியாக தனக்குன்னு ஒரு சமஸ்தானத்தை உருவாக்கி அதில் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பாசம், நம்பிக்கை, இந்த 2 விஷயத்தில் இவங்களுடைய எதிரிகள் வந்து ஒழிச்சிட்றாங்க. பாசமாக பேசி கவுழ்த்துடுறாங்க. இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிற மாதிரி நடித்து இவங்களை வந்து ஏமாற்றிடுறாங்க. இவங்களை ஒரு போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஈட்டி மாதிரி தான். தன்னோட தேவைக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஒரு பிரச்சனையை இவங்க முன்னாடி நிறுத்தி அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களோட மைனஸ் என்னன்னா இதுவும் தான். ஏன்னா இதை வச்சு தான் நிறைய பேர் இவங்கக்கிட்ட காரியம் வந்து சாதிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து உண்மைன்னு மகர ராசிக்காரங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மகரத்துக்கிட்ட காரியம் சாதிக்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆக்டிங் கொடுத்துட்டா போதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பாசத்தால் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சாலுமே மகரம் வந்துட்டு கண் கூட ஏமாறாமல், குறிப்பாக பண விஷயம்லாம் பல கோடிகளை இழந்திருப்பீங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல ஆயிரங்கள்லையாவது இழந்திருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? ஸோ இப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் பலியாகி ஒரு பலியாடு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கக்கூடிய மகரத்துக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது, உங்களை இருக்கிற இடத்த விட்டு வெளியே வரட்டணும்னு ஒரு சில உறவுகள்லாம் இருக்காங்க. ஒரு சில உறவுகளில் நினச்சிட்ருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா? உங்கள் அதிபதி நினைக்கிறாரு. சாமி அமைதியாக இருமா, என்னால் இது நாள் வரைக்கும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல, உனக்கு ஒரு நல்லது செய்ய முடியல, ஒரு 138 நாள் உனக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், யாரையுமே உன்னை எதுவும் பண்ண முடியாத மாதிரி நான் தடுத்து நிறுத்தினேன், உஷாராக வரக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்தி பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி என்னமா இவர் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு? இது நாள் வரைக்கும் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? இவர் அதிபதியாக வச்சு தான் என்னவோ தெரியல, எனக்கு வந்து பார்த்தா சூதுவாது தெரிய மாட்டேங்குது, சூழ்ச்சி பேசுறது தெரிய மாட்டேங்குது, எந்த ஒரு விஷயத்துலேயோ எடுத்தெறிஞ்சு பேசுறது தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மகரத்திற்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்கள்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், உண்மையாக வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எப்பவும் போல் உங்ககிட்ட உட்காந்து வாழ்ந்தால் போதுங்க, நல்லாவே இருந்துக்கலாம். அப்படி
என்னமா இவர் நல்லது பண்ண போகிறாரு, இனி நடக்கிறது எல்லாமே சுப பலன்கள் தாங்க நடக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட சரி, அதில் பணவரவு இருக்கும், நிதிநிலை வலுவாக இருக்கும், நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக, வணிக ரீதியாக, உத்தியோக ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக எல்லா விதங்கள்லையுமே அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. நடக்கிறது எல்லாமே சாதகமாக நடக்க போகுது. உங்கள் எதிரிகள்லாம் என்னதான் திட்டம் போட்டாலும் சரி, என்னதான் கூடி கூடி பேசினாலும் சரி, உங்களை வீழ்த்துறதுக்கு முடியவே முடியாது. உங்களுக்கு தீங்கு நினச்சாலே போதுங்க, அவங்க வாழ்க்கை அதோ கதிதான். ஸோ உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் தெரிச்சு ஓட போகிறாங்க. புரியுதுங்களா? அது அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் எல்லாம் சிறப்பான காலங்க. ஆளுங்கட்சிக்கிட்டேயே உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் அரசியலில் ₹1 சம்பாதிக்க நினச்சவங்க கூட வருமானம் அதிகமாக பெற போகிறீங்க. அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படும், கல்வியில் வெற்றி கிடைக்கும். வருமானம் அதிகமாக கிடைக்கிறதுனால தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்க போகிறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறீங்களா, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. உங்களுக்கான மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் அதிகமாகுதுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இதோட உறவுகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகுங்க. குறிப்பாக தாய் வழியில் உங்களை விட்டு விலகி போன தாய் உறவுக்காரிங்க மறுபடியும் உங்களை சேருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவியை பார்த்து பார்த்து செய்வாங்க. உங்களுடைய மதிப்பு உயரப்போகுது. அதிகமாக பயணம் போயிட்டு வருவீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வியில், கலையில் வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க. செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி உண்டாகுது. இருக்கக்கூடிய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும். அதனால் வசதியான வாகனத்தை வாங்க போகிறீங்க. உடல் நல்லா எப்போவுமே கவனமாக வச்சுக்கோங்க. சரியான நேரத்தில் சாப்பாடு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை எடுத்துக்க வேணாம். ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்குறப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இடைஞ்சலை கொடுப்பாரு. நோய் வராமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் மகரத்தோட ஒரே வேலைங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க. உறவை தக்க வச்சுக்க பாருங்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மனசுக்குள்ளே இருந்த வருத்தங்கள் இது எல்லாமே எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியில் காட்டிக்காமல் இருந்தீங்க இல்லையா, இனி அந்த அவஸ்தையே உங்களுக்கு வேண்டாங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே விலக போகுது. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது. பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உங்கள் கையில் பண வரவு தாராளமாக இருக்க போகுது. புதிய உறவுகள் உங்களை சேரப்போகுதுங்க. வருமானம் பெருகும். புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை மகரம் செய்யக்கூடாதுன்னா என்ன தெரியுமா, உங்களை பற்றின ரகசியத்தை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. எப்பேற்பட்ட உறவாக இருக்கட்டுங்க, பிளட்டில் கலந்த உறவாக கூட இருக்கட்டுங்க, சொல்லக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். எல்லா விஷயங்களுக்குமே நல்ல உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி நேர்மறை எண்ணத்தை அதிகமாக வளர்த்துக்கிறது இந்த நடக்காதுங்க. இது செய்யாது, இது நடக்காது, இந்த பேச்சுக்கு நீங்கள் நினைக்காதீங்க. யாராவது நினச்சா கூட பக்கத்தில் சேர்த்துக்காதீங்க. அது பங்கு வர்த்தகத்தில் லாபம் குவியும். தொழிலும் அதே மாதிரி அதீத லாபத்தை பார்ப்பீங்க. தந்தை வழி உறவுகளாலேயும் அனுகூலமான பலன் கிடைக்குங்க. உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே இப்போ அடங்கி போவாங்க. தொழிலில் ஏற்படுற இடையூறுகள் விளங்குது. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பண வரவு கிடைக்குதுங்க. மனசுக்கு அமைதி கிடைக்குது. நிம்மதியாக தூக்கம் வரும். உடல் உபாதைகள் முழுமையாக உங்களை விட்டு நீங்க போகுதுங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவு ஏற்படாது. வெளியூர்ல இருந்து கூட உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கை நடத்த போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் விரும்பிய பண உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பெரிய பொறுப்புல எல்லாம் ஒப்படைப்பாங்க. உடலில் இருந்த சோர்வு, மனக்குழப்பங்கள் எல்லாமே மாறிடுதுங்க. உங்கள் தோற்றத்திலேயே ஒரு பொலிவு உண்டாகுது. கூட வேலை பார்க்குறவங்க வகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் நிறைய விஷயங்கள் சிறப்பாக கற்றுக்க போகிறீங்க. வெற்றியும் அடைய போகிறீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாவது ஒன்றையாவது எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. வாழ்க்கை மாறப்போகுதுங்க.
அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்தில் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி சுகபோக வாழ்க்கைக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க. எல்லாத்துலேருந்தும் கணிசமான ஆதரவு பெறுவீங்க. நிறைய விவேகத்தோடு செயல்பட்டு உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்க போகிறீங்க. உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. மற்றவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செவிச்சாய்த்தா கூட, அவங்க சொல்கிறத சின்னதாக ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தோல்வி தான் தொடரும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் எல்லாமே சுகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தவற விட்டுறாதீங்க. வாய்ப்புகள் வர்றதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. எல்லாத்துக்கிட்டேயும் அனுசரித்து போங்க. வாழ்க்கை நல்லா இருக்குங்க. மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அமோகமாக இருக்க போகுதுங்க. வாழ்க வளமுடன்.